रहमतुल्लाहि व बरकातुहू। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाह तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद उदउ इला सबीलि रब्बिक बिल हिकमति वल मौइज़तिल हसना सदक़ल्लाहुल अलियुल अज़ीम। सुब्हान रब्बिक रब्बिल इज़्ज़ति अम्मा यसिफ़ून व सलामुन अलल मुरसलीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अल्लाहुम्मा सल्लि अला सय्यदिना मुहम्मदिन व अला आलिहि व अस्हाबिहि व सल्लिम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यदिना मुहम्मदिन व अला आलिहि व अस्हाबिहि व सल्लिम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यदिना मुहम्मदिन व अला आलिहि व अस्हाबिहि व सल्लिम। கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தினுடைய 15வது தராவீகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. அருமையான சகோதரர்களே, உலக அரங்கில் இஸ்லாம் என்கிற தொடரில் இன்றைய தினம் ஐரோப்பாவில் இஸ்லாம் என்கிற தலைப்பிலே நாம் சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். உங்களுக்கு நான் இதற்கு முன்னதாகவே தெரிவித்திருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் உலகத்தில் 3 கண்டங்கள் மட்டுமே இருந்தன என்றால் அடையாளம் காணப்பட்டு இருந்தன. ஆசிய கண்டம், ஆப்பிரிக்க கண்டம், அதே போல ஐரோப்பிய கண்டம். இந்த 3 கண்டங்கள் மட்டும்தான் உலகத்தில் மனிதர்கள் வாழ்கிற நிலப்பரப்பாக கருதப்பட்டது. பின்னால் தான் அமெரிக்க கண்டமும் ஆஸ்திரேலிய கண்டமும் மிக தாமதமாக உலகத்திலே அடையாளம் காணப்பட்டன. இஸ்லாம் தோன்றிய காலகட்டத்தில் உலகத்தில் இந்த 3 கண்டங்கள் தான் இருந்தன. இந்த 3 கண்டங்களிலும் ஹலீஃபாக்களுடைய காலத்திலேயே இஸ்லாம் சென்று சேர்ந்து விட்டது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அரபு தீபகற்பம் முழுவதிலும் இஸ்லாம் வந்தடைந்து விட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அரபு தீபகற்பத்தை தாண்டி மேலே இருந்த ஈராக், அதற்கு அடுத்து இருக்கிற நாடுகளில் இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஒரு புலிப்பாய்ச்சலாக ஈராக்கை தாண்டி சிரியா, அதே போல ஈரான் மாதிரியான நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டன. இந்த வெற்றி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் கண்டம் கடந்து பாய்கிறது. ஆசிய கண்டத்தில் இருந்த இஸ்லாம் ஆப்பிரிக்க கண்டத்துக்கு உள்ளே நகர்ந்தது. எகிப்தை முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள். ஹிஜ்ரி 21வது ஆண்டில் எகிப்தை முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள். அப்ப ஆப்பிரிக்க கண்டத்துக்குள் இஸ்லாம் போச்சு. போன வேகத்தில் ஆப்பிரிக்காவினுடைய பெரு நிலப்பரப்புகள் முழுவதையும் இஸ்லாம் ஆட்கொண்டது. நாம் அந்த வரலாற்றை பார்த்திருக்கிறோம். முஸ்லிம்களுடைய படைத்தளபதியாக இருந்த உக்பத் பின் நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய ஒரு முனையிலே இருந்த அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார். யா அல்லாஹ், இவ்வளவுதான் இருக்கிறது, நான் இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். இதற்கு பிறகு ஒரு ஊர் இருக்குமானால் நான் அங்கும் போய் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுவேன் என்று சொன்ன பிரகடனம் உலக அளவிலே மிகவும் புகழ்பெற்ற பிரகடனம். அப்ப ஹலீஃபாக்களுடைய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்துல இஸ்லாம் ஆப்பிரிக்க கண்டத்திற்குள் வந்துச்சு. ஆப்பிரிக்க கண்டத்துக்குள் வரும்போது அது தரை வழியாகவே வருவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்துல சிரியாவுடைய ஆளுநராக இருந்த முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுட்ட, இனி அடுத்து கடல் பயணம் போவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க என்று கேட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடலையே பார்த்ததில்லை. அவங்க கடல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடல் எப்படி இருக்கும்னு வர்ணனை செய்து ஒரு கடிதம் எழுதினார். உலகத்தில் எழுதப்பட்ட கடிதங்களில் அதுவும் ஒரு ஆச்சரியமான கடிதம். கடல் என்பது ஹல்குன் கபீருன், அது ஒரு அல்லாஹ்வுடைய பெரிய படைப்பு. எர்கபுஹா ஹல்குன் சகீருன், மனிதன் அல்லாஹ்வுடைய சின்ன படைப்பான மனுஷன் அதுல பயணம் பண்றான்.
எப்படின்னா கல்ஊதி தூதி, ஒரு குச்சியிலே புழு பயணிப்பதை போல, குச்சியில போற புழு எப்படி ஏறி இறங்கி பயணிக்குதோ அது போல பயணிப்பாங்க அப்படின்ற என்கிற செய்திகளை எல்லாம் சொல்லி என்றெல்லாம் வர்ணித்து அந்த கடல் பயணம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது எல்லாம் அவர் விளக்கி சொன்ன போது, அது படை வீரர்களை அனுப்புவது பாதுகாப்பானது அல்ல என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நினைச்சாங்க. அதனால கப்பல் பயணம் போக அவங்க அனுமதிக்கல. அதனால் முஸ்லிம்களுடைய வெற்றியின் போக்கு அந்த அளவலோட நின்றுச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அப்போது மீண்டும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஆசையை வெளியிடுறாங்க, கப்பல் ஒரு படை வைத்துக் கொள்ள அனுமதி கொடுங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் இடையிலே குடும்ப ரீதியான உறவு இருந்த காரணத்தாலே அந்த உறவின் மரியாதையில அவர் அந்த அனுமதியை வாங்கிட்டார். வாங்கிய பிறகு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கப்பல் படையை தயார் பண்ணார். அதுக்கு இடையில இந்த கப்பல் படையை அவர் அனுப்பி அதுல வெற்றிகளை காண்பதற்கு முன்னால அடுத்தடுத்த ஆட்சிகள் வந்து விட்டது. அதற்கு பிறகு 4 கலீஃபாக்களுடைய ஆட்சி காலங்கள் வருது. இதுல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா காலத்துல கப்பல் படை அமைக்கப்பட்ட உடனே அந்த கப்பல் படையை வச்சு அவரு போக முயன்ற முதல் பிரதேசம் சைப்ரஸ்ங்கிறது இன்னைக்கு ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. நீண்ட காலமாக அது துருக்கியோடு சேர்ந்து இருந்தது. இப்ப அது ஐரோப்பிய ஒன்றியனோடு இணைக்கப்பட்டிருக்கு. இந்த சைப்ரஸ் தான் மத்திய தரைக்கடலின் நடுப்பகுதியில் இருக்கிற ஒரு தீவு போல இருக்கிற நாடு. நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா சைப்ரஸை பார்க்கலாம். அது ஈஸியா போயிடலாம், முஸ்லிம்கள் சீக்கிரமாக அதை அணுகிட முடியுங்கிற நிலையில் இருந்துச்சு. அதை முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இலக்காக வைத்தார்கள். அவர்களுடைய முயற்சி பல வருஷங்களுக்கு பிறகு வெற்றி அடைந்தது. கிபி 670 முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சைப்ரஸை வெற்றி அடைந்தார்கள். அப்ப ஐரோப்பாவுக்கு உள்ளேயும் முஸ்லிம்கள் ஹலீஃபாக்களுடைய காலத்திலேயே கால் வச்சுட்டாங்க. அதில் முழுமையான வெற்றி என்பது உமையாக்களுடைய ஆட்சி காலத்தின் தொடக்கத்தில் கிடைக்கிறது. 670 660ஓடு ஹலீஃபாக்களுடைய ஆட்சி முடியுது. ஹலீஃபாக்கள்னா நம்ம 4 ஹலீஃபாக்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் பொறுப்பில் இருந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா, இவர்களோடு ஹலீஃபாக்களுடைய ஆட்சிங்கிறது முடியுது. அதுக்கப்புறம் உமையா ஆட்சியாளர்களுடைய அரச வம்சம் தொடங்குது. நான் உங்களுக்கு பல தடவை சொல்லி இருக்கிறேன், உமையா அரச வம்சம் என்பது இந்த உலகத்தில் இருந்த ஒரு பேரரசு. The first emperor in the world, உலகத்தில் முதல் பேரரசு, உலகத்திலே இந்த பெரிய பேரரசு. 1,32,00,000 கிலோமீட்டர்களை அவர்கள் ஆட்சி செய்தார்கள் முஸ்லிம்கள். அப்ப அந்த பேரரசனுடைய தலைவராக முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கிற போது அவங்க முதல்ல சைப்ரஸை கைப்பற்றினாங்க. இப்ப இங்க நாம புரிஞ்சுக்கிற செய்தி என்னன்னா, ஹலீஃபாக்களுடைய காலத்திலேயே 3 கண்டங்களிலும் இஸ்லாம் பரவுவதற்கான ஏற்பாடுகள் நடந்துவிட்டது. ஆசிய பகுதியில நிறைய நிலப்பரப்புகளில் இஸ்லாம் போயிடுச்சு. மேற்காசியால, தெற்காசியாவாக இருந்த இந்தியால எல்லாம் இஸ்லாம் ஹலீஃபாக்களுடைய காலத்திலேயே வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆப்பிரிக்காலையும் உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்திலேயே இஸ்லாம் போயிடுச்சு. அதுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா காலத்திலேயே ஐரோப்பிய கண்டத்திற்குள் காலடி வைப்பதற்கான முயற்சிகள் தொடங்கிவிட்டது. இப்ப ஹலீஃபாக்களுடைய காலத்திலேயே 3 கண்டத்துக்குள்ளேயும் இஸ்லாம் கால் வச்சிருச்சு. ஆனால் அன்றைக்கு கடல் பயணம் செய்வதில் இருந்த பிரச்சனைகள் காரணமாக, கடல் பயணம்னா எதுலதான் போனோம்? பாய்மர கப்பல்கள் கேள்விப்பட்டிருப்போமா இல்லையா? பாய்மர கப்பல்களை தான் பயணம் போகணும். அந்த பிரச்சனை இருந்ததுனால கடல் பயணத்தை முஸ்லிம்கள் கொஞ்சம் தாமதிச்சாங்க. அப்படி தாமதிச்சதுனால ஹலீஃபாக்கள் காலத்தில் தொடங்கிய அந்த
அந்த முயற்சி உமையாக்களுடைய காலத்துல தான் நிறைவடையுது. உமையா கலீஃபாவாக இருந்த முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காலத்துல முஸ்லிம்கள் முதலில் சைப்ரஸ் நாட்டை வெற்றி கொள்கிறார். சரி, இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம். அதுக்கப்புறம் ஐரோப்பிய கண்டம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கோம். ஐரோப்பிய கண்டம்ங்கிறது உலகத்தில் இருக்கிற மற்ற அன்றைக்கு இருந்த 3 கண்டங்கள்ல சின்ன கண்டம் ஐரோப்பா. ஆசிய கண்டம், ஆப்பிரிக்க கண்டம், ஐரோப்பா கண்டம் சொல்றோமே. அன்னைக்கு இருந்த கண்டங்கள்ல சிறிய கண்டம் ஐரோப்பா. அத 4 கடல்கள் சூழ்ந்த ஒரு தீபகற்ப பிரதேசம். ஒன்னு அட்லாண்டிக் மகாசமுத்திரம், இன்னொன்று ஆர்டிக், இன்னொன்று மத்திய தரைக்கடல், இன்னொன்று கருங்கடல் அப்படின்னு 4 பக்கம் சூழ்ந்து இருக்கிற ஒரு கடல் பிரதேசம். 4 பக்கமும் கடல்களை சூழ்ந்த ஒரு தீபகற்ப பகுதி. அதுல நிறைய குட்டி குட்டி நாடுகள் இதுல இருந்தாங்க. அந்த அந்த ஐரோப்பிய பகுதியில இருந்த பெரிய நாடுங்கிறது ரஷ்யா. பெரிய நாடு ரஷ்யா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாடு சின்ன சின்ன நாடுகள் தான். நீங்க ஐரோப்பா கண்டத்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது சின்ன சின்ன நாடுகள் தான். குறைந்தபட்ச அளவிலான மக்கள் தொகைகள் வசிக்கிற நாடு. அந்த ஐரோப்பால இன்னைக்கு இருக்கிற கணக்கின்படி 4,40,00,000 முஸ்லிம்கள் வாழ்றாங்க. அங்க ஏற்கனவே மக்கள் தொகை கம்மி தான். ஐரோப்பாவில் மக்கள் தொகை கம்மி தான். அங்க இருக்கிற கணக்குல 2010 எடுக்கப்பட்ட கணக்கின்படி 4,40,00,000 பக்கம் முஸ்லிம்கள் வாழ்றாங்க. கிட்டத்தட்ட அந்த ஊரினுடைய மொத்த பாப்புலேஷன்ல, மொத்த மக்கள் தொகையில 6-7% பேர் வாழ்றாங்க. இது தோராயமான கணக்கு தான். இப்போது எடுக்கப்படுகிற பல புள்ளி விவரங்களும் திட்டமிட்டு முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை குறைத்து காட்டப்படுகிறது. இது ஒரு தோராயமான கணக்கு தான். அந்த தோராயமான கணக்குல 6% பேர் 7% பேர் இருக்கிறதாக சொல்றாங்க. ரஷ்யா தான் ஐரோப்பாலேயே பெரிய நாடு. ரஷ்யால மட்டும் முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை 11.7% பேர், 12% பேர் ரஷ்யால முஸ்லிம்கள் வாழ்றாங்க. ரஷ்யாவுடைய தலைநகராக இருக்கிற மாஸ்கோல மட்டும் 15 லட்சம் முஸ்லிம்கள் வாழ்றாங்க. மாஸ்கோவில் மட்டும் 15 லட்சம் முஸ்லிம்கள் வாழ்றாங்க. அதே போல ஐரோப்பாவிலேயும் பல நாடுகள் முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகள் இருக்கின்றன. ஐரோப்பாவில் இருக்கிற நாடுகளையும் முஸ்லிம் பெரும்பான்மை இருக்கிற நாடுகள் இருக்கிறது. ஐரோப்பிய நாடுதான் துருக்கி. துருக்கி ஆசிய கண்டமும் ஐரோப்பா கண்டமும் இணைந்து நிற்கிற நாடு. துருக்கி ஐரோப்பிய நாடுதான். துருக்கியில 99% பேர் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அசர்பைஜான்ல 93% முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். போஸ்னியா ஹெர்சகோவினாவில 50% பேர் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். கொசோவால 93% பேர் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அல்பேனியால 58% பேர் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அப்ப அல்பேனியா, கொசோவோ, போஸ்னியா, அதே போல டர்க்கி, அசர்பைஜான், இந்த 5 நாடுகளும் ஐரோப்பாவில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கிற நாடுகள். இது அல்லாம சிறுபான்மையாகவும் கணிசமான அளவில் முஸ்லிம்கள் ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிறாங்க. சைப்ரஸ்ல நான் சொன்னேன், சைப்ரஸ்ல 25% பேர் இருக்காங்க. பல்கேரியால 11% பேர், பிரான்ஸ்ல 9% பேர், ஸ்வீடன்ல 9% பேர், பெல்ஜியத்துல 8% பேர், நெதர்லாந்துல 7% பேர், இங்கிலாந்து யுனைடெட் கிங்டம் சொல்றாங்களா இல்லையா, இங்கிலாந்துல 6.5% பேர், ஜெர்மனியில 6% பேர், சுவிட்சர்லாந்துல 6% பேர், நார்வேல 6% பேர், கிரீஸ்ல 6% பேர், டென்மார்க்ல 6% பேர். நான் இந்த 5% கீழே உள்ள கணக்கை எடுக்கல. இப்ப 5% என்றாலும் ஒரு கணிசமான அளவு தான். இப்ப கணிசமான மக்கள் இந்த ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் வாழ்கிறார்கள். வாழ்ந்தாலும் அருமையானவர்களே, இன்றைக்கும் ஐரோப்பிய நாடுகளில் உயிர் துடிப்போடு இருக்கிற மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் தான் இருக்கிறது. யார் இன்னைக்கும் லண்டனுக்கு போயிட்டு வர்றாங்களோ அவங்க போயிட்டு சொல்ற செய்தி என்னன்னா, லண்டனை நீங்கள் ஒரு கிறிஸ்துவ நாடு என்று நீங்களா நினைச்சுக்க வேண்டியதுதான், அங்கே அந்த அடையாளத்தை பார்க்க முடியாது என்கிறார். லண்டன்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல், முஸ்லிம் நிறுவனங்கள் அங்கே எந்த அளவுல உயிர் துடிப்போடு இருக்கிறத பார்த்தீங்கன்னா
லண்டனுடைய மதம் இஸ்லாமோ என்று நீங்கள் நினைப்பீர்கள். அந்த அளவுக்கு லண்டனில் இஸ்லாம் இருக்கிறது. இன்னொரு செய்தி உங்களுக்கு தெரியுமா? லண்டன் நகரத்தினுடைய மேயர் சாதிக் கான், லண்டன் நகரத்தினுடைய மேயர் சாதிக் கான் ஒரு முஸ்லிம். இங்கிலாந்தினுடைய பல மாநிலங்களிலும் முஸ்லிம்களுடைய டாமினேட்டட் முஸ்லிம்கள் தீர்மானிக்கக்கூடிய ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய அளவுல லண்டன்ல முஸ்லிம்கள் இருக்கிறார். இப்ப ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் படிச்ச இந்த நாடுகள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 5 நாடுகளை தவிர மற்ற நாடுகள்ல முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்குது அப்படின்றது ஒரு 10% கீழே இருக்கிறதாக பார்த்தாலும் இந்த புள்ளி விவரங்களை தாண்டி வெகு வேகமாக இஸ்லாம் ஐரோப்பாவுக்குள்ளே பரவி வருகிறது. 2050 ஆண்டில் அங்கிருக்கிற கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கைக்கு நிகராக முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை வந்துவிடும் என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். இந்த ஐரோப்பா இன்னைக்கு உலகத்தை அவங்க அதிகாரம் செலுத்துறாங்க. இன்னைக்கு உலகத்தினுடைய அதிகாரம் அமெரிக்கா கிட்ட இருக்கு, பொருளாதார அதிகாரம் சீனா கிட்ட இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு நமக்கெல்லாமே தெரிஞ்சு நம்ம நாடு சுதந்திரம் வாங்குற காலகட்டத்துல உலகத்தின் அதிகாரம் யாருகிட்ட இருந்துச்சுன்னா இங்கிலாந்து கிட்டையும் பிரான்ஸ் கிட்டையும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஆண்டு காலம் இந்த உலகத்தை ஆளுமை செய்கிற இடத்துல ஐரோப்பிய நாடு இருக்கிறது. ஐரோப்பாவில் இருக்கிற பிரான்ஸ், அங்க இருக்கிற இங்கிலாந்து, அங்க இருக்கிற மற்ற சில நாடுகள், இப்போ உதாரணமாக நம்ம நாடுகளுக்கு படையெடுத்து வந்த சில நாடுகள் இருக்கிறது. அந்த நாடுகளினுடைய அதிகாரம் ஒரு 300 வருஷமா. அதற்கு முன்னால் உலகத்தின் அதிகாரம் யாரிடத்தில் இருந்தது என்றால் முஸ்லிம்களிடத்திலே தான் இருந்தது. ஐரோப்பாவிலும் கூட அதிகாரம் முஸ்லிம்களிடத்திலே தான் இருந்தது. ஐரோப்பாவிலும் எது நிகழ வேண்டும் என்றாலும் முஸ்லிம்கள் சம்மதித்தால் தான் நிகழும் என்ற நிலை இருந்தது. உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுவேன். உலகத்துல ஒரு பேர் இருந்துச்சு, முஸ்லிம் ஐரோப்பா என்ற ஒரு பேர் இருந்துச்சு. முஸ்லிம்கள் ஐரோப்பாவை ஆட்சி செய்த ஒரு காலம் இருந்துச்சு. முஸ்லிம் ஐரோப்பா அப்படிங்கிறது எதையெல்லாம் குறிக்கும் அப்படின்னா பல நாடுகளை குறிக்கும். நான் சைப்ரஸ் சொன்னா இல்லையா, சைப்ரஸ், அதே போல ஸ்பெயின், போர்ச்சுகல், இத்தாலி, இந்த நாடுகளை எல்லாம் குறிக்கும். ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம்கள் ஜெர்மனி வரைக்கும் ஆட்சி செய்தார். பிரான்ஸ் நகரத்தினுடைய தலைநகராக இருக்கிற பாரிஸ் நகரத்தின் பாதியை முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார். நான் சும்மா சொல்லல, வரலாறு. பிரான்சினுடைய பாதியை முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், ஒரு சில யுத்தங்களில் முஸ்லிம்கள் மிகச் சரியாக வெற்றி பெற்றிருப்பார்களானால் இன்று லண்டனில் இருக்கிற பாராளுமன்றத்தில் குர்ஆன் ஓதித்தான் பாராளுமன்றம் தொடங்கும் என்கிற நிலை இருந்தது. ஐரோப்பா கண்டம்ங்கிறது நாம தவறவிட்ட கண்டம். நம் இடத்தில் வந்து நாம கை நழுவவிட்ட கண்டம் ஐரோப்பா கண்டம். ஒரு காலத்தில் இஸ்லாமிய அரசு கொடிகட்டி வாழ்ந்த நிலம் ஸ்பெயின். கொடிகட்டி வாழ்ந்தோம். அது எப்படி அப்படிங்கிறத வரலாற நம்ம சுருக்கமா பார்த்துருவோம். முதல்ல முஸ்லிம்கள் முஆவியா ரலியல்லாஹு தன்னுடைய காலத்துல சைப்ரஸை ஜெயிச்சாங்க. சைப்ரஸை ஜெயிச்ச போது அந்த படையில மூஸா இப்னு நுஸைர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இவருடைய பேரை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நாம ஒவ்வொரு கண்டத்துக்கு போகும்போதும், ஆப்பிரிக்க கண்டத்துக்கு போகும்போது 2 பேர் உங்களுக்கு நான் சொன்னேன். ஒன்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொன்னு உக்பத் இப்னு நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த 2 பேரும் ஆப்பிரிக்க கண்டம் முஸ்லிம் ஆவதற்கு காரணமாக இருந்தார்கள் சொன்னாங்க. அதே போல ஐரோப்பா கண்டத்துக்குள்ளார இஸ்லாம் போவதற்கு காரணமாக இருந்தவர்கள்ல ஒரு முதன்மையான பெயர் மூஸா இப்னு நுஸைர் என்கிற பெயர். அவரு ஆப்பிரிக்காவினுடைய பொறுப்புல இருந்தார். ஆப்பிரிக்கா பூரா முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. மொரோக்கோ முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டுல வந்துச்சு. அந்த மொரோக்கோவில இஸ்லாமிய படைகளுடைய பொறுப்புல இருந்தாரு மூஸா இப்னு நுஸைர். அவர்கிட்ட இஸ்லாமிய சக்கரவர்த்தியாக இருந்த வலீத் இப்னு அப்துல் மலிக் இப்னு மர்வான், அவரு
அதுக்கு அடுத்து எந்த பகுதிகள் இருக்குதோ அதை பாருங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தினார். அப்ப இந்த மூசா இப்னு உக்பா அதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தார். அடுத்து இருந்தா கடல் தாண்டி போவதற்கு அடுத்து பிடிப்பதற்கு இருக்கிறது ஸ்பெயின் தான். அப்ப அவர் அடுத்து நம்ம போறதா இருந்தா ஸ்பெயினுக்கு தான் போகணும் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு வாய்ப்பு தானா ஸ்பெயின்ல இருந்து வந்துச்சு. இதையும் நீங்க கவனிக்கணும். எந்த இடத்துக்கும் நாம போனதை விட நாம் வரவேற்கப்பட்டதுதான் அதிகம். அப்படித்தான் ஐரோப்பாவுக்குள்ளே நாம் போகிற போது, ஸ்பெயினுக்குள்ளே நாம் நுழைகிற போது, ஸ்பெயினுக்குள்ள வாங்க, இங்க நடக்கிற அக்கிரமத்தை தட்டி கேளுங்கள் என்று ஸ்பெயினிலிருந்து முஸ்லிம்களை அழைத்தார்கள். ஸ்பெயின் நாம சொல்றோமே, முஸ்லிம்களுடைய ஸ்பெயின் அப்படிங்கிறது இந்த நாட்டுக்கு முஸ்லிம்கள் அந்துலுஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. முஸ்லிம்களுடைய அந்த நாட்டுக்கு அந்துலுஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்துலுஸ் அப்படின்னு சொன்னா ஸ்பெயின், போர்ச்சுகல், சிசிலி. சிசிலின்னு ஒரு நாடு இருக்கு. ஸ்பெயின், போர்ச்சுகல், சிசிலி, இந்த 3 நாடுகள் சேர்ந்த ஒரு பெரிய நிலப்பரப்புக்கு தான் அந்துலுஸ் அப்படின்னு பேர். இந்த அந்துலுஸ் பகுதியை முஸ்லிம்கள் எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் சொல்லுகிற போது வரலாறு ஒரு காரணம் சொல்லுகிறது. ஸ்பெயினுடைய பகுதியில சிபிதா அப்படின்னு ஒரு ஊர் இருந்துச்சு. இந்த சிபிதாங்கிற ஊருக்கு ஜூலியன் அப்படின்னு ஒரு கவர்னர் இருந்தார். ஸ்பெயினுடைய கட்டுப்பாட்டுல சிபிதான் ஒரு ஊரு. அந்த ஊருக்கு ஜூலியன் ஒரு கவர்னர். இந்த ஜூலியன் கவர்னர் அவருடைய மகளை அவருடைய அரசருடைய அரண்மனைக்கு படிப்பதற்காக அனுப்பி வச்சார். இது அன்றைக்கு இருந்த ஸ்பெயினுடைய பழக்கம். அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை பேரரசருடைய அரண்மனையில வச்சு படிக்க வச்சு தரமுள்ளவர்களாக ஆக்குறது பழக்கம். அப்ப சிபிதா கவர்னர் ஜூலியன் அவருடைய மகளை அரசருடைய அரண்மனைக்கு படிக்க வைக்க அனுப்பிச்சார். அந்த பொண்ணு அழகா இருந்தா அரசன் கற்பழிச்சுட்டான். தன்னுடைய மாளிகைக்கு வந்த கவர்னருடைய மகளை கற்பழிச்சுட்டான். இதுல அவனுக்கு கடும் கோபம் வந்துச்சு. இப்படி யாராவது செய்வானா? அவனை நம்பி அனுப்பப்பட்ட ஒரு பொண்ணை கேட்பானா? அவனுக்கு இதற்கு நீதி கேட்கணும்னு அவன் நினைச்சான். அப்படி நினைத்த போது அந்த ஜூலியனுக்கு கிடைத்த ஒரே வாய்ப்பு முஸ்லிம்களிடத்தில் கேட்பது. மூசா இப்னு நசீருக்கு கடிதம் எழுதினார். எங்கள் நாட்டுல நடந்திருக்கிற இந்த நீதி, இந்த அநீதி தகர்க்கப்பட வேண்டும், வாங்க, உங்களுக்கான வசதிகள் அனைத்தையும் நான் செய்து தருகிறேன் என்று மூசா இப்னு நசீருக்கு கடிதம் எழுதினார். மூசா அந்த செய்தியை மத்தியில் இருந்த வலீத் இப்னு அப்துல் மலிக் மன்னருக்கு, அவர்தான் உமையா அரசு வம்சத்தின் அரசர், அவருக்கு சொல்லி அனுப்பினார். இப்படி ஒரு கடிதம் வந்திருக்கு, நாம அந்த பக்கம் போலாம், அடுத்தடுத்து என்ன பிராந்தியங்கள் இருக்குதுன்னு பார்க்க சொல்லி இருந்தீங்க, நாம அடுத்து போவதற்குரிய பகுதி கடல் கடந்து கடல் தாண்டி போகணும். அதாவது இந்த மொரோக்கோவுடைய கடல் முடிஞ்சு அதுக்கு அடுத்த ஒரு கடல் பகுதி, 2 கடல்களும் சந்திக்கிற ஒரு நீரிணைவு பகுதின்னு சொல்லுவாங்க. ஜலசந்தி நீரிணைவு பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த நீரிணைவு பகுதியில மொரோக்கோ இருக்கு, இன்னொரு பக்கம் ஸ்பெயின் இருக்கு. இப்ப அந்த இடத்துல மொரோக்கோல இருந்துட்டு இவர் சொல்றாரு, நம்ம அந்த பக்கம் போகணும். போறதுக்கு இடையில ஒரு பெரிய மலை பிரதேசம் இருக்கிறது. அந்த மலையை கடந்துதான் நம்ம அந்த பக்கம் போக முடியும். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கடிதம் வந்திருக்கிறது, என்ன செய்வது என்று கேட்டு அனுப்பினார். வலீத் இப்னு அப்துல் மலிக், நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பினார். அப்போது மூசா இப்னு நுசைர் இந்த யுத்தத்திற்கு, இந்த படையெடுப்புக்கு பொருத்தமான ஒரு நபர் வேண்டும் என்று அவர் தேடினார். அவருக்கு கிடைத்த நபர் தான் தாரிக் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தாரிக் இப்னு வரலாறு மறக்க முடியாத மிகப்பெரிய பெருவீரன், ஐரோப்பாவை முஸ்லிம்களுக்கு வென்று கொடுத்த மாபெரும் வீரன். வெறும் 12,000 போர் வீரர்களோடு 1,00,000 பேரை எதிர்த்து நின்றவர். இதே போல ஒரு ரமலான் மாசத்தில் தான் அவர் வெற்றி பெற்று கொடுத்தார். இந்தியாவை வெற்றி பெற்று கொடுத்த முகமது இப்னு காசிம் இதே போல ஒரு ரமலான் என்று சொன்ன பார்த்தீங்களா, 712 ரமலான், இது 710 ரமலான். இதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி 710 ரமலானில் தாரிக் இப்னு ஜியாத் அவருடைய தளபதியினுடைய சம்மதத்தை பெற்று மொத்தம் ஒரு 7,000 பேரை கூப்பிட்டு வந்தார். அவர் ஒரு பெரிய மலையை கடக்க வேண்டியிருந்தது. அது சாமானியமான பணியாக இருக்கவில்லை. அந்த மலையை அவர் கடந்தார். அப்படி கடந்ததற்கு, அந்த சாதனைக்கு சான்றாக அந்த மலைக்கு அவருடைய பெயர் வைத்தார்கள்,
அதுதான் ஜிப்ரால்டர். ஜிப்ரால்டர்னு இருக்கு இன்னைக்கும் அந்த நீரிழிவு பகுதியில இன்னைக்கும் சொல்லப்படக்கூடிய ஜிப்ரால்டர் நீரிழிவு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ரெண்டு கடல் சந்திக்கிற இடத்தில் இருக்கிற அந்த நீரிணைவு பகுதியை ஜிப்ரால்டர் அப்படிங்கிறது ஜபலு தாரிக். அந்த மலைக்கு அவருடைய பேரையே வச்சாங்க, தாரிக்குடைய பேரையே வச்சாங்க. தாரிக் மலை அப்படின்னு பேர் வச்சாங்க. அதை இங்கிலீஷ்காரங்க ஜிப்ரால்டர்னு சொல்லிட்டாங்க. இப்பவும் நீங்க தேடி பாருங்க, ஜிப்ரால்டர் அப்படின்னு தேடி பாருங்க, அவருடைய அந்த மலைக்கு அவருடைய பெயர் வைக்கப்பட்டது. அது அவருடைய சாதனை. வெறும் 7000 படை வீரர்களை வைத்துக் கொண்டு அந்த மலையை கடந்தவர் வந்தார். வரும்போது உதவி தேவை என்று சொன்னார். ஏனென்றால் அங்கே எதிர்ப்புறம் இருந்த மன்னர், எதிர்ப்புறம் இருந்த ரோட்ரிக் அப்படிங்கிற ஸ்பெயின் நாட்டு மன்னர் 1,00,000 பேரை திரட்டிட்டு வந்தார். இவர் மலையை கடந்து வரப்போறாருன்னு தெரிஞ்ச உடனே 1,00,000 பேரை திரட்டிட்டு வந்தார். அவர் 1,00,000 பேரோட வர்றாருன்னு சொன்ன உடனே உதவி கேட்டு கடிதம் அனுப்பினாரு. இங்கே மூசா இப்னு நுசைர் 5000 போர் வீரர்களை அதிகமாக கொடுத்து அனுப்பினாரு. மொத்தம் 12,000 பேரோடு ஜிப்ரால்டர் மலையை கடந்த ஒரு கீழே இறங்கி வந்தாரு. ஒரு யுத்தம் நடந்தது. ஹிஜ்ரி 710வது வருஷம் ரமலான் மாசத்தில் பிறை 10ஆம் நாள் ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் தாரிக் இப்னு ஜியாத் வெற்றி அடைந்த போது அந்த வெற்றி எப்படி இருந்தது என்றால், அதற்கு பிறகு ரோட்ரிக் மன்னரை அந்த பிராந்தியத்திலேயே பார்க்க முடியும். அப்படி அவர் வெற்றி அடைந்தார். அதுக்கப்புறம் அங்கே முஸ்லிம்களுக்கு வழிகாட்டினார் பாருங்க, இந்த ஜூலியன், அந்த ஊர்ல இருந்த ஜூலியன், அவர் நல்ல ஹெல்ப் பண்ணார். நீங்க எப்படி இந்த ஸ்பெயினுக்குள்ள போகணும் அப்படின்னு அவர் வழிகாட்டினாரு. அவர் காட்டிய வழியிலே முஸ்லிம்கள் போய் வெற்றி அடைந்த ஒரு நகரம் தான் கார்டோவா என்கிற நகரம், குர்துபா என்கிற நகரம், கிரனடா என்கிற நகரம். இஸ்லாமிய வரலாற்றில் மகத்தான சாதனைகளுக்கு வெளிச்சமான வரலாற்றுக்கு சொந்தக்கான நகரம் கிரனடாவும் குர்துபாவும். அது தனியாக நாம படிக்க வேண்டிய வரலாறு. குர்துபாவில் முஸ்லிம்களுடைய ஆட்சி என்பதும் கிரனடாவில் முஸ்லிம்களுடைய ஆட்சி என்பதும் தனியாக நாம் படிக்க வேண்டிய வரலாறு. இந்த உலகத்திற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை சொல்லித் தருகிற வரலாறு. இந்த உலகத்திற்கு, அதிலும் குறிப்பாக அறிவியலுக்கும் கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டுக்கும் முஸ்லிம்கள் எவ்வளவு பெரும் கொடைகளை வழங்கி இருக்கிறார்கள் என்பதை எடுத்து சொல்லக்கூடிய வரலாறு கிரனடாவுடையவும் குர்துபாவுடையவும் வரலாறு. நம்ம இன்னைக்கு அதை பார்த்தா அது ஒரு பெரிய விஷயமா போயிடும். இவர் முதல்ல தாரிக் இப்னு ஜியாத் இந்த பகுதியை ஜெயிச்சார். மிகச்சிறந்த ஒரு போர் வீரர், மிக நீதியான ஒரு போர் வீரர். நான் தான் உங்கள்கிட்ட முதலே சொல்லிட்டேனே, அவங்களுக்கு எல்லாம் இந்த தீனை கொண்டு செல்வது பிரதானமாக இருந்தது. ஆட்சி அதிகாரத்தை பார்ப்பதோ ஆடம்பரத்தை அனுபவிப்பதோ அவர்களுக்கு பிரதானமாக இருக்கல. வரலாறு காட்டுதுங்க, தாரிக் இப்னு ஜியாத் ஜெயிக்கிறார். அவருடைய வெற்றி பிரம்மாண்டமா போகுது. ஒரு கட்டத்துல அவர் மேலும் உதவிகள் வேணும். ஏன்னா இந்த பக்கம் முழுக்க கிறிஸ்துவ ஆட்சியாளர்கள் இருக்காங்க. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் மாறி மாறி வந்து தாக்குதல் தொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு நீங்க உதவிப்படைகள் அனுப்புங்கன்னு சொன்ன போது மூசா இப்னு நுசைர் சொன்னாரு, நீ அங்கேயே நின்று, அடுத்த வருஷத்துக்கு நான் கொஞ்ச நாள்ல அங்க வந்துருவேன்னு சொல்லி அவர் திரும்பி வந்தார். மூசா இப்னு நுசைர் அவர் திரும்பி வந்தார். அதனாலதான் அவரையும் ஞாபகப்படுத்த சொல்றேன். அவர் திரும்பி வந்து வேறொரு திசையில் மீண்டும் அவர் ஐரோப்பாவுக்குள்ள நுழைஞ்சாரு. நீண்ட நிலப்பரப்புகளை அவர் கைப்பற்றார். ஐரோப்பாவுடைய ஸ்பெயின், அதை சார்ந்து இருக்கிற பல பகுதிகளையும் அவர் கைப்பற்றினார். இது எப்ப நடக்குதுங்க? 1429 வரை இந்த ஆட்சி தொடர்ந்தது. எத்தனை வருஷம்? 710 தொடங்கின ஆட்சி. இந்த கணக்கெல்லாம் இன்னைக்கு நமக்கு ஸ்பெயின் முஸ்லிம் நாடாக இருந்துச்சா அப்படின்னு ஒரு கற்பனை போல நமக்கு கேட்க தோணும். போர்ச்சுகல் முஸ்லிம் நாடாக இருந்துச்சா? சிசிலின்றது இத்தாலி, சிசிலின்னு சொல்றோமே அது இத்தாலி முஸ்லிம் நாடாக இருந்துச்சா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கற்பனை போல கேட்க தோணும். ஆனா அது நம்முடைய மிக வலிமையான பட்டோபுடமான நமது ஆதிக்கத்தின் அடையாளமாக இதெல்லாம் இருந்துச்சு. எப்பங்க? 710 ரமலானில் தொடங்கியது, 1428 வரைக்கும் அது இருந்துச்சு. அப்படின்னா எத்தனை வருஷங்க? கிட்டத்தட்ட 800 வருஷங்கள். அதுதான் 800 வருஷங்களாக ஸ்பெயினிலே நாம் ஆட்சி செய்தோம் என்று சொல்றது. ஸ்பெயின்ல மாத்திரமல்ல, ஸ்பெயின் நான் சொல்லும் போது இப்ப நாம பலரும் பேசும்போது அந்த சின்ன ஸ்பெயினை மட்டும் நினைக்க கூடாது. ஸ்பெயின் மாத்திரமல்ல, ஸ்பெயின், போர்ச்சுகல், அதே போல இத்தாலி,
இதன் சுற்றுப்புறத்தில் இருக்கிற நாடுகள் எல்லோரும், எல்லா ஐரோப்பிய நாடுகளும் இவர்களுக்கு கீழே தான் கட்டுண்டு கிடப்பவர்களாக இருந்தார். என்னன்னா ரொம்ப தூரத்துல இருந்தாங்க, ரொம்ப தூரத்துல இருந்தாங்க. மத்திய ஆட்சி நிலப்பரப்பிலிருந்து ரொம்ப தூரத்துல இருந்தாங்க. மத்திய ஆட்சி நிலப்பரப்பிலே சில மாற்றங்கள் ஏற்பட்டது. உமையாக்கள் இருந்தார்கள். உமையாக்கள் தான் இதை பிடிச்சாங்க. உமையாக்கள் இருந்தாங்க. உமையாக்களுக்கு பிறகு அப்பாசிகளுடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அப்பாசிகளுடைய ஆட்சி மாற்றம் கிட்டத்தட்ட 500-600 வருஷங்களுக்கு மேலாக நீடித்த அந்த ஆட்சி மாற்றத்தின் போது இந்த பகுதி கவனிக்கப்படவில்லை. இந்த பகுதியில முஸ்லிம்கள் இருந்தாங்க. அந்த உமையாக்களுடைய தொடர்ச்சியான சில அரசர்களே இதை ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. அப்ப மத்திய ஆட்சியிலிருந்து இது விலகி இருந்தது. முஸ்லிம்களுடைய மத்திய ஆட்சியிலிருந்து இது விலகி இருந்தது. கொஞ்ச காலம் உமையாக்கள் ஆட்சி செய்தாங்க. அதுக்கப்புறம் பல முஸ்லிம் பிரிவினர்களும் தனித்தனியாக இந்த பகுதியை ஆட்சி செய்தாலும் அந்த ஆட்சி சராசரியான ஆட்சியாக இருக்கல, மிக பிரம்மாண்டமான ஆட்சியாக. அவங்க செய்த சாதனைகள் சாதாரணமானதல்ல. அதை பத்தி நான் சில விஷயங்கள் சொல்றேன். During the Islamic Golden Age, certain advances were made in scientific fields, noted by mathematics and astronomy and in chemistry. இந்த மாதிரி நிறைய துறைகள். வானியல் துறையில முஸ்லிம்கள் அங்கிருந்துதான் உலகத்திற்கு வழிகாட்டினார். வானியல்ல உச்ச நிலைக்கு முஸ்லிம்கள் போனார்கள். இந்த அப்பாசியாக்களுடைய காலத்துல உச்ச நிலைக்கு போனாங்க. நான் உங்களுக்கு பல தடவை சொல்லி இருக்கிறேன், நட்சத்திர கூட்டங்களுக்கு பெயர் வைத்தவர்கள் முஸ்லிம்கள் தான். நட்சத்திர கூட்டங்கள்னா மீனம், அப்புறம் என்னங்க துலாம், என்னமா சொல்றாங்க, என்னங்க ராசிகளுக்கு பேர் வச்சிருக்கேன், தமிழ்ல சொல்றாங்களா இல்லையா? மீன ராசி இதெல்லாம் சொல்றாங்கன்னா, மீன ராசினா அதெல்லாம் நட்சத்திரங்களுக்கான பெயர்கள். நட்சத்திர கூட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதை ஆய்வு செய்து இது இன்ன வடிவத்தில் இருக்கிறது என்று அதற்கு பெயர் வைத்தவர்கள் முஸ்லிம்கள். டெல்லியில ஜந்தர் மந்தர்னு ஒரு இடம் இருக்கு. எல்லா போராட்டமும் அங்கதான் நடக்கும். போராட்டங்கள் நடக்கிறதா இருந்தா எல்லா போராட்டமும் ஜந்தர் மந்தர் பகுதியில் தான் நடக்கும். ஜந்தர் மந்தர்ங்கிறது ஒரு பெரிய வானியல் ஆய்வு கூடம். நம்ம இந்தியாவில் இருந்த முன்னோர்கள் நிறுவிய வானியல் ஆய்வு கூடம். அந்த ஆய்வு கூடம் எப்படி அமைக்கப்பட்டது அப்படின்னு வரலாறு தேடி பார்த்தா, பகதாதில் இருந்த ஆய்வு கூடத்தை பார்த்து அது போல இங்கு வடிவமைத்தார்கள் அப்படின்னு வருது. இப்ப எங்க பார்த்து வடிவமைக்கல, லண்டன்லயோ அல்லது அமெரிக்காவையோ பார்த்து வடிவமைக்கல. பகதாதில் இருந்த ஆய்வு கூடத்தை பார்த்து வான ஆய்வு கூடத்தை இங்க வடிவமைச்சாங்க. வானத்தை அறிவியல் அறிஞர்கள், ஐரோப்பிய அறிவியல் அறிஞர்கள் வானத்தை எட்டி பார்த்ததே முஸ்லிம்களுடைய தோள்களின் மீது நின்று கொண்டுதான் அப்படின்னு வரலாறு. அதுக்கு ஒரு காரணம் அங்க இருந்தாங்க. மருத்துவர்கள், ஐரோப்பாவில் மருத்துவர்கள் என்றாலே அது பகதாதில் படித்து வந்தவர்கள் தான் ஒரு காலம் இருந்துச்சு. ஏன்னா ஐரோப்பியர்கள் மருத்துவம் படிக்கிறத வெறுத்தாங்க. இறைவன் தருகிற நோய்க்கு நாம் மருந்து பார்க்க கூடாதுன்னு மூடத்தனமா நினைச்சிட்டு இருந்தான். 1-2 விஷயத்துல மட்டும் இல்ல, பல விஷயத்துல எத்தனை அறிவியல் ஆய்வாளர்களை அவர்கள் கொலை செய்திருக்கிறாங்க. கலீலியோவுக்கு மரண தண்டனை விதித்தார்கள் அப்படின்னு எல்லாம் நம்ம வரலாற்றுல படிக்கலாம். விஞ்ஞானி கலீலியோவுக்கு மரண தண்டனை விதித்தார். ஒரு உண்மையை சொன்னதுக்காக மரண தண்டனை விதித்தார். அதுக்கப்புறம் ஒரு மன்னிப்பு கேட்டு உயிரை காப்பாத்திக்கிட்டார். கடைசியில உலகம் அவர் சொன்னது தான் ஒத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஐரோப்பிய உலகம் முற்றிலுமாக விஞ்ஞானத்திற்கு எதிராக இருந்த போது அந்த விஞ்ஞானத்தை தூக்கி பிடிச்சு நின்றது இஸ்லாமிய உலகம். மருத்துவம் எங்கிருந்து ஐரோப்பியர்களுக்கு கிடைச்சதுன்னா அவங்க மருந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க மருத்துவம் யார் பார்த்தாங்கன்னா ஐரோப்பாவில யூதர்கள் பார்த்தாங்க. அந்த யூதர்கள் யாருன்னா பகதாதில் இருந்து படிச்சுட்டு வந்த மருத்துவம் படிச்சுட்டு வந்தோம். பகதாதுல தான் உலகத்திலேயே முதல் மருத்துவமனை வைக்கப்பட்டது. தி பெட்டட் ஹாஸ்பிட்டல், உலகத்திலேயே முதல் மருத்துவமனை பகதாதுல தான் வைக்கப்பட்டது. உலகத்திலேயே முதல் பார்மசி, மருந்தகம் வைக்கப்பட்டது பகதாதுல தான். உலகத்திலேயே முதல் முறையாக அறுவை சிகிச்சைகள் நடைபெற்றதும் இங்கதான். இப்படி மருத்துவங்கிறதுக்கு பகதாது தான் காரணமாக இருந்துச்சு. பகதாதை அடியொட்டி இந்த கிரனடாவும் காரணமா இருந்துச்சு. இங்கிருந்துதான் ஐரோப்பாவுக்குள்ளே மருத்துவம் வச்சு. அப்ப இது அல்லாம கெமிஸ்ட்ரி, இது அல்லாமல் தாவரையியல், இது அல்லாமல் ரசாயனவாதம், இன்னும் பல்வேறு துறைகள்ல நீங்க நான் ஒரு டாபிக் மட்டும் சொல்றேன்.
நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். மத்திய கால ஐரோப்பா, மத்திய கால முஸ்லிம்களுடைய ஐரோப்பா உலகத்திற்கு கொடுத்த நன்மைகள் அப்படின்னு ஒரு டாபிக் தேடி பார்த்தீங்கன்னா அதுல வர்ற அவ்வளவு செய்திகள். இவ்வளவும் உலகத்திற்கு முஸ்லிம்கள் கொடுத்தாங்க. இன்னும் நிறைய எங்கிட்ட புள்ளி விவரங்கள் இருக்குது. அதை கேட்கிற அளவுக்கு நமக்கு பொறுமை இருக்காது, அவ்வளவு புள்ளி விவரங்கள் இருக்கு. சுருக்கமாக மருத்துவம் என்பது, ஐரோப்பாவுக்கான மருத்துவம் என்பது முஸ்லிம்கள் கொடுத்தது. ஐரோப்பாவுடைய வான் சாஸ்திரம் அப்படிங்கிறது முஸ்லிம்கள் கொடுத்தது. ஒரு வரலாறு ஒன்று இருக்கு. ஐரோப்பாவிலே மிகச் சிறப்பாக ஆட்சி செய்த மன்னர் சார்லிமேன் அப்படிங்கிறது. இந்த சார்லிமேனுக்கு ஹாரூன் ரஷீது, முஸ்லிம்களுடைய ராஜ்யத்தினுடைய தலைவர் ஹாரூன் ரஷீது ஒரு கடிகாரம் கொடுத்து அனுப்புறார். மணல் கடிகாரம் மாதிரி ஒரு கடிகாரம், நேரத்தை கணக்கில் ஒரு கடிகாரம் கொடுத்து அனுப்புறார். ஐரோப்பாவே அதிர்ந்து போச்சான், இது என்னன்னு தெரியாம. அதுல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சான், டிக் டிக்னு ஒரு சத்தம். ஐரோப்பியர்கள் சொன்னாங்களா, உள்ள ஷைத்தான் உட்கார்ந்து இருக்கிறான்னு சொன்னாங்க. உள்ள ஷைத்தான் உட்கார்ந்து இருக்கிறான்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் இருக்கிற போது நாம் உலகத்திற்கு அறிவியலை கொடுப்பவர்களாக இருந்தோம். இது நாமளா பெருமையா சொல்லிக்கிறதல்ல. இன்னைக்கும் நம்ம படிச்சு பார்த்தா நமக்கு தெரிய வர்ற யதார்த்தம். மருத்துவம் என்பது அவிசன்னாவின் கொடை. அலி இப்னு சீனா என்கிற முஸ்லிம் அறிஞர் தான் மருத்துவத்தினுடைய கண்டுபிடிப்புகளை உலகத்திற்கு சொன்னவர். இந்த கானூன் ஃபி திப், அல் கானூன் ஃபி திப் அப்படின்ற அவர் எழுதின புஸ்தகத்தை தி பைபிள் ஆஃப் மெடிசன், மருத்துவத்தின் பைபிள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. இப்படி இந்த கெரனடா, குர்துபாவிலிருந்து வெளியேறிய அறிவியல் வெளிச்சம் ஐரோப்பா முழுவதையும் வெளிச்சப்படுத்தியது. அறிஞர்கள் சொல்லுவாங்க, கிரனடாவிலே இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஐரோப்பா இருளில் இருந்தது. ஐரோப்பா இருளில் இருந்தது, இங்கே அறிவியல் வெளிச்சம் வந்துச்சு. இந்த அறிவியல் வெளிச்சத்தை அவர்கள் அந்த பக்கம் பாய்ச்சணும். அப்படி சுமார் எவ்வளவு வருஷங்க, 700 வருஷம் இருந்துச்சு. என்னன்னா இந்த ஆட்சி, இதுல என்ன ஒரு பெரிய டிராபேக் நடந்து போச்சுன்னா, ஆரம்ப கால முஸ்லிம் படை தளபதி இருந்தார் பாருங்க, தாரிக் இப்னு ஜியாத். வெற்றி அவருக்கு ஓரளவு, அவர் அந்த பகுதிகளை வெற்றியில உச்ச நிலையில் இருந்த காலகட்டத்துல அவரை மத்திய ஆட்சியாளர்கள் ஊருக்கு வாங்க திருப்பி கூப்பிட்டாங்க. முகமது இப்னு காசிமை கூப்பிட்டாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா. இப்போ என்ன யோசனை வருதுன்னா, ஒருவேளை முகமது இப்னு காசிமே அந்த அவர் வந்த காலத்தில் இருந்த இஸ்லாமிய படையெடுப்பை தொடர்ந்து இருப்பார், ஆனால் இந்தியா இன்றைக்கு இருக்கிற நிலையில் இருந்திருக்காது. இந்தியாவும் ஒரு எகிப்தாக இருந்திருக்கலாம் அன்னைக்கு முகமது இப்னு காசிம் வந்தபோது. ஆனா ஒரு காலகட்டத்தில் அவரை மத்தியில் ஆட்சியில் இருந்தவர்கள் அங்கிருந்த அரசியல் பிரச்சனை காரணமாக அவரை கூப்பிட்டு கொண்ட போது அந்த வேகத்தில் இருந்த இஸ்லாம், அந்த வேகம்ன்ற போது யோசிச்சு பாருங்க, அது சஹாபாக்களுடைய காலம், சஹாபாக்களுடைய காலம், தாபீகளுடைய காலம். இப்ப நான் சொன்ன பாருங்க, மூஸா இப்னு நுசைர் ஐரோப்பாவுக்குள்ள சொன்ன, அவரும் தாபீ, அவர் ஹதீஸ் அறிவிப்பாளர், ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய. இவர்கள் மார்க்கத்தை கொண்டு போனார்கள் என்றால் அந்த மார்க்கத்தின் வேகம் எந்த மாதிரி இருந்திருக்கு. அப்ப முகமது இப்னு காசிம் எப்படி திருப்பி அழைத்துக் கொள்ளப்பட்டாரோ, அதே போல தாரிக் இப்னு ஜியாதும் மூஸா இப்னு நுசைரும் திருப்பி வாங்கன்னு கூப்பிடப்பட்டார். இந்த வலீத் இப்னு அப்துல் மலிக் இறந்து போன போது இவங்களை திருப்பி வாங்கன்னு கூப்பிட்டாங்க. உள்ள இருக்கிற அரசியல் பிரச்சனை தான், வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இவங்க 2 பேரும் அங்க போனாங்க. ஆட்சி பொறுப்புல இருந்து, அதிகாரத்திலிருந்து நீக்கப்பட்டாங்க. வேறு ஆட்கள் அதிகாரத்துக்கு நியமிக்கப்பட்டாங்க. இந்த வேகம் தடைபட்டது. ஒருவேளை அவர்களே தொடர்ந்து நீடித்திருப்பார்கள் என்றால் இன்றைக்கு இருக்கிற ஐரோப்பிய கண்டமும் ஆப்பிரிக்க கண்டத்தை போல முஸ்லிம்கள் அதிகம் வாழ்கிற கண்டமாகவே இருந்திருக்கு. அப்படி இருந்தும் ஐரோப்பாவிலே, கிரனடாவிலே, ஸ்பெயினிலே, கார்கோபாவிலே முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவிலே அவர்களுடைய செல்வாக்கை நிலைநாட்டினார்கள். உலகத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு தருகிற வேலையை அவர்கள் செய்தார். பல பகுதிகளுக்கும் கொண்டு போனார். அதுக்கு அப்புறம் பல வருஷங்களுக்கு பிறகு உஸ்மானிய துருக்கியர்களுடைய ஆட்சி வந்த காலகட்டத்தில், கிட்டத்தட்ட இது நான் சொல்றது இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 வருஷங்களுக்கு பிறகு உஸ்மானிய துருக்கியர்களுடைய கட்டுப்பாட்டில் இஸ்லாமிய கிலாஃபத், மொத்த இஸ்லாமிய பேரரசும் வந்தபோது சுலைமான் அல் கானூனி என்ற ஒருத்தர் ஆட்சியா வந்தார். இவரை 3வது ஞாபகத்தில் வச்சு, மூஸா இப்னு நுசைர்,
தாரிக் இப்னு ஜியாத், இந்த 2 பேரும் ஞாபகத்தில் வச்சிருக்கீங்கல்ல. மூணாவதா சுலைமான் அல் கானூனி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் அரசர்கள்னா பிரம்மாண்டமான அரசு. அவர் காலத்துல அவர் தான் உலகத்தின் பேரரசர். ஐரோப்பாவின் பேரரசு அப்படிங்கிறது சுலைமான் அல் கானூனி ஆட்சியில் இருந்த காலகட்டம் தான். அவர் இருக்கிற காலகட்டத்தில், ஆட்சியில் இருக்கிற காலகட்டத்தில் பெல்கிரேடு வரைக்கும், பெல்கிரேடுங்கிறது ரஷ்ய ஜெர்மனியை தாண்டி பெல்கிரேடு வரைக்கும் அவர் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வந்தார். அப்படின்ற போது ஐரோப்பாவுடைய பெரும் பகுதி, பாரிஸினுடைய பாதி, இன்றைக்கு பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸ் இருக்குது, பாரிஸினுடைய பாதி வரைக்கும் இஸ்லாம் வந்து விட்டது. ஐரோப்பாவினுடைய பெரு நிலப்பரப்புகள் முழுவதும் அவருடைய காலகட்டத்தில் இஸ்லாம் பரவி இருந்தது. இப்ப யோசிச்சு பாருங்க, அவ்வளவு தூரம் இஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் பிற்காலத்தில் சன்னமாக ஐரோப்பியர்கள் முஸ்லிம்களை விரட்ட ஆரம்பித்தார்கள், திட்டமிட்டு. அதுக்கு அலிஸ்திதராஜன் பேர். முஸ்லிம்களை விரட்டுதல் அப்படின்னு திட்டமிட்டு முஸ்லிம்களை விரட்டினார். அப்படி விரட்டுறதுக்கு ஒவ்வொரு அரசனும் சூளுரைத்து கொண்டார். யாரெல்லாம் ஐரோப்பாவில் அரசர்களாக இருந்தார்களோ ஒவ்வொருத்தனும் சூளுரைச்சுக்கிட்டான். சூளுரைத்து கொண்டு அவங்க பல பகுதிகளின் மீதும் அவங்க தாக்குதல் தொடுத்தாங்க, கடுமையான தாக்குதல் தொடுத்தாங்க. இதுக்கு இடையில எத்தனை வருஷம் ஓடிடுச்சு? 700 வருஷம் ஓடிடுச்சு. இந்த 700 வருஷம் ஆட்சிக்கு இருந்த பிறகும் அவங்களுடைய கோபம் அடங்கல. எப்படியாவது இந்த நிலப்பரப்புகளை மீட்டு விட வேண்டும் அப்படின்னு அவங்க தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தாங்க. கோபம் கொண்டு தொடர்ந்து அவங்க தாக்குதல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சில காலகட்டத்தில் அவர்கள் வலிமை அடைந்தார், நாம பலவீனப்பட்டோம். ஸ்பெயின்ல அவங்க வலிமை அடைகிறாங்க. ஸ்பெயினுடைய ஒரு பகுதி அந்த அந்துலுஸ்ன்னு சொன்ன பாருங்க, அந்துலுஸுக்கு மேல பகுதியில காஸ்டைன் அப்படின்னு ஒரு ஊர். காஸ்டைனுடைய இளவரசியாக இசபெல்லா அப்படின்னு ஒருத்தி இருந்தாங்க. இன்னொரு பகுதி இந்த பக்கம் இருக்குது, அதுல அரசனாக பெர்டினாண்ட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பெர்டினாண்ட், இசபெல்லா 2 அரசிகள். பெர்டினாண்ட் வந்து யோசிக்கிறான், ரொம்ப காலமா நம்ம இந்த முஸ்லிம்களை எதிர்த்துட்டு இருக்கோம், இவங்களை விரட்ட முடியல. ஏன் விரட்ட முடியலன்னா, நாம தனியா போராடிக்கிட்டு இருக்கோம், அதனால இவங்களை விரட்ட முடியல. ஒன்னும் சேரணும், என்ன வழின்னு யோசிச்சான். இசபெல்லாவை அவன் திருமணம் செய்தான். ஐரோப்பாவினுடைய வரலாற்றில் இந்த திருமணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பெர்டினாண்ட் இசபெல்லா திருமணம் அப்படின்னு தனி தலைப்பில் இதை சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மேல ஒன்னா சேர்றாங்க. இங்க கீழே இருந்த அந்துலுஸுக்கு மேல இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்றாங்க. அப்படி சேரும் போது அவர்கள் வலிமை அடைந்தார்கள். அவர்கள் வலிமை அடைந்த அதே நேரத்தில் முஸ்லிம்கள் பலவீனம் அடைந்தாங்க. எப்படின்னா, அந்த நேரத்தில் முஸ்லிம்களுடைய ஆட்சியாளராக இருந்தார் அப்துல் ரஹ்மான். அவருடைய மகனே அவரை எதிர்த்தார். மேல எதிரிகள் ஒண்ணு சேர்ற நேரத்துல நம்முடைய பகுதிகளில் முஸ்லிம்கள்ல 2 பேர் அத்தாவும் மகனும் சண்டை போட்டு பிளஞ்சாங்க. நாடு சிதறுண்டு இருந்தது, முஸ்லிம்கள் பலவீனப்பட்டிருந்தாங்க. இந்த சூழல் பெர்டினாண்டுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. மிக கொடூரமான தாக்குதல் தொடுத்தாங்க. கிரனடாவை கார்டோபாவை பிடித்தார். கார்டோபா வீழ்ந்தது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமாக சொல்லிவிடக்கூடிய விஷயம் இல்லைங்க. அது இஸ்லாமிய உலகத்துக்கு கொடுத்த கொடைகள், முஸ்லிம்களுடைய அந்தஸ்தை அது உயர்த்தி பிடித்திருந்த நிலை. அதோடெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது முழுசா என்னால சொல்ல முடியல. அதோடெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது அந்த வீழ்ச்சி என்பது சகித்து கொள்ளக்கூடிய ஏதோ ஒரு தோல்வி என்று நினைச்சு கொள்ளக்கூடிய தோல்வி, மிகப்பெரிய தோல்வி. இன்னைக்கு ஐரோப்பாவில் நாம இருக்கிறோமான்ற ஒரு கேள்வி எழுப்பிடுச்சு பார்த்தீங்களா? அந்த கேள்வி எழுப்பின தோல்வி. அப்படி தோத்து போனோம். முதல்ல கார்டோவா விழுந்தது, கடைசியாக 1428 கிரனடா விழுந்தது. முஸ்லிம்கள் அதுல இருந்து வெளியேறினார். இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, கிறிஸ்தவர்கள் எந்த இடத்தை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்களோ அவர்களிடத்திலே தோற்று போன முஸ்லிம்களிடத்தில் மிக கடுமையாக நடந்து கொண்டாங்க. உயிரோடு கொளுத்தினார்கள். கிறிஸ்துவராகும் அது கட்டாயப்படுத்துறாங்க. கட்டாயமா முஸ்லிம் அங்க வாழவே முடியாதுன்னாங்க. ஒண்ணு கிறிஸ்தவர் ஆயிடணும், இது எல்லா வரலாற்றாசிரியர்களும் ஒத்துக்கொள்வாங்க. ஒண்ணு கிறிஸ்தவர் ஆயிடணும், அல்லது உயிரோட எரிஞ்சு சாம்பல் ஆயிடணும், அல்லது ஓடி போகணும். ஓடி போகலான்ற அனுமதியை கேட்டுக்கொண்டு பல முஸ்லிம்கள் கப்பல்களில் ஏறி பயணம் போன போது நடுக்கடலில் அவர்களது கப்பல்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன.
அப்படி முஸ்லிம்கள் அச்சுறுத்தப்பட்ட போது அங்கிருந்த முஸ்லிம்கள் பலரும் கிறிஸ்தவர்களாக மாறி போனாங்க, பலரும் மாறி போயிட்டாங்க. அப்படி மாறி போச்சு. இந்த கடுமையான நடவடிக்கைகளும் கிறிஸ்தவ உலகம் முஸ்லிம்கள் மீது கையாண்ட கடுமையான நடவடிக்கைகளும் சன்னமாக ஐரோப்பாவுடைய பெரும் பகுதி நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்த பிறகு வீழ்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இஸ்லாமியர்கள் வீழ்ந்த பிறகும் எல்லா நாடுகள்லையும் முஸ்லிம்கள் வீழ்ந்துடல. இஸ்லாமிய அதிகாரம் வீழ்ந்த பிறகும் எல்லா நாடுகள்லையும் முஸ்லிம்கள் வீழ்ந்துடல. நம்ம நாட்டுல இஸ்லாமிய அதிகாரம் இருந்துச்சு. நான் சொன்னேன் 1100 வருஷமாக இஸ்லாமிய அதிகாரம் நம்ம நாட்டுல இருந்துச்சு. நம்ம நாட்டுல இருந்து அந்த அதிகாரம் வீழ்ந்துச்சு. அதிகாரம் வீழ்ந்த பிறகும் நாம என்ன இடல, இங்க இல்லாம போயிடல, இருக்கத்தான் செய்யறோம். ஆனா அங்கேயே இல்லாம போனாங்க. ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கு 2 முக்கியமான பதில்கள் இருக்கிறது சகோதரர்களை. யோசிக்க வேண்டியது. இன்னைக்கும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என்னதான் நடந்துச்சு, இது என்னதான் நடந்துச்சு, என்னதான் ஒரு ஆச்சரியம் அதிசயம் இங்க நடந்துச்சு. இப்படி நாம ஜெயிச்ச இடத்தை எல்லாமே எப்படி நடந்திருக்குன்னா அந்த மக்கள் நம்மவர்களாக மாறி போன வரலாறு தான் நடந்திருக்கே தவிர நாம இப்படி இழிவாக வெளியே இருக்கிற சூழ்நிலை எங்கேயும் நடந்தது இல்லையே. அப்புறம் ஏன் இங்க நடந்துச்சு அப்படிங்கிறது பெரிய யோசனை, சிந்தனை, சிந்திக்கிறது விஷயம். 2 காரணம். ஒரு காரணம் ஆன்மீக பெரியவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் போனது. ஒரு காரணம் சகோதரர்களே, ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய பகுதி ஆன்மீக பெரியவர்களுடைய பங்கு. இஸ்லாம் அறிவியலை கொடுத்தது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். வாஸ்தவம், அறிவியலை கொடுத்தது. இந்த அறிவியல் உச்சத்துக்கு போகும்போது இஸ்லாத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. நம்ம அறிவியல்ல வளர்ந்து போன காலகட்டத்துல இஸ்லாத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அறிவியலை பிரதானமாக கருதுகிற மனோநிலைக்கு மக்கள் வந்தார்கள். அல்லாவை கூட அறிவியலோடு ஒப்பிட்டு பார்த்தாங்க. அறிவியலாக அல்லாவை சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. மார்க்கத்தினுடைய நம்பிக்கைகளையும் மார்க்கத்தினுடைய கடமைகளையும் அறிவியல் பூர்வமாக யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்னா அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்தாங்க, மலக்குகளுக்கு புது அர்த்தம் கொடுத்தாங்க, சொர்க்கம் நரக்கம்னா அதுக்கு எல்லாம் மனுஷ அறிவினால சிந்திக்க முடிஞ்ச விஷயம் இல்லையே, அதுக்கெல்லாம் புது அர்த்தங்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது அறிவியலின் ஆபத்து. மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். அறிவியல்னு ஒண்ணு இருக்கு, நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. நம்பிக்கைக்குள்ள நம்ம அறிவியலை கொண்டு போய் பார்க்கவே முடியாது. அல்லாஹ்வினுடைய அறிவால் புரிந்து கொள்வதே சாத்தியமாகாது. இப்ப நம்பிக்கைகளுக்குள்ள நம்ம கீழே நம்ம அறிவு நிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்காம ஒரு தடுமாற்றம் எல்லா உலகத்திலையும் இஸ்லாமிய உலகம் எங்கும் நடந்துச்சு. அது மத்திய உலகத்தில், பகதாதை தலைமையாக கொண்ட மத்திய உலகத்தில் இந்த பிரச்சனை நடந்த போது அதிலிருந்து மக்களை மீட்கிற பெரும் பங்கை இமாம் கஸ்ஸாலி போன்றவர்கள் செய்தார்கள். இமாம் கஸ்ஸாலின்னு எல்லாம் கேள்விப்படுறோம். இவங்களுடைய பங்கு என்னன்னு நமக்கு தெரியல. பாருங்க, முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசுல்லா இவங்க என்னடா வேலை செஞ்சாங்கன்னு ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்களா? இவங்க என்னதான் இவ்வளவு பெரிய மதிப்பு மரியாதை இவங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சகோதரர்? இந்த வரலாறு படிச்சா தெரியும் நமக்கு. இமாம் கஸ்ஸாலி அவர் என்னதான் செஞ்சிட்டாரு, இன்னும் 4-5 புஸ்தகம் எழுதி இருக்கிறார், அவ்வளவுதானேன்னு தோணும். ஆனா அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா அறிவே பிரதானம் என்று போய்கொண்டிருந்த மக்களை மிகப்பெரிய அறிவாளி ஆகி மாத்தினாங்க. முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அன்றைய உலகத்தின் மிகப்பெரிய கல்வியாளர், இமாம் கஸ்ஸாலி அன்றைய உலகத்தின் மிகப்பெரிய கல்வியாளர். அறிவாளி ஆன பிறகு இந்த அறிவாளிகளுக்கு இந்த தீனுக்குள்ளே வாழ்வதற்கான வழிவகைகளை கத்துக் கொடுத்து முஸ்லிம் சமுதாயத்தை இதுக்குள்ள இழுத்து கொண்டு வர்றதுல பெரும் பங்கு வகிச்சாங்க. இந்த ஆட்கள், இது மாதிரியான ஆட்கள் எங்க கிடைக்கல? இந்த இடத்துல கிடைக்கல. 1, மதரசாக்கள் பெருமளவில் நிறுவப்படவில்லை. ஐரோப்பாவில உக்பத் பின் நாஃபி படை வீரர்களை தயார் செய்வதற்கு நிகராக மார்க்கம் பெற்ற அறிஞர்களை தயார் செய்வதற்கான மதரசாக்களை நிறுவினார். கைர்வான் நகரம் ஒரு பக்கம் படை வீரர்கள் புறப்பட்டு கொண்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் ஹாஃபில்கள் ஒரு பக்கம் புறப்பட்டு போய்கிட்டே இருப்பாங்களாம். வரலாறு சொல்லுது. இந்த பணி நடக்கல. நாம அறிவியலை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த காலத்துல மதரசாக்களுடைய பங்களிப்பு அந்த பகுதிகளில் இருக்கல. அப்படி இல்லாமல் போனதும் அங்கிருந்து சீக்கிரம் நாம வெளியேறுவதற்கு காரணமாகிவிட்டது. அதே நேரத்துல ரஷ்யாவை ஒட்டி இருந்த பல பகுதிகளில், தஜிகிஸ்தான், கஜகஸ்தான் அப்படின்ற பகுதிகளில், பல பகுதிகளில்
பல வருஷமாக, கிட்டத்தட்ட 70 வருஷமாக குர்ஆனை தடை செய்து வச்சிருந்தாங்க. 70 வருஷமா குர்ஆனை தடை செஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா அந்த மக்கள் குர்ஆன் கற்றுத்தருகிற மதரசாக்களை நிலவரையில் நடத்தினார்கள். நிலவரைனா அண்டர் கிரவுண்ட்ல, அரசாங்கத்துக்கு தெரியாம அண்டர் கிரவுண்ட்ல நடத்துறாங்க. பார்க்கிறதுக்கு குர்ஆன் கிடையாது, பார்க்காமலே மனசுக்குள்ள பார்க்காமலே குர்ஆனை ஓதுனாங்க. ஆச்சரியமான செய்தி இருக்குது. நம்ம சேலம் உருக்காலை, சேலத்துல உருக்காலை இருக்கு பாத்தீங்களா? இங்க இந்த சேலம் உருக்காலையா அல்லது வடநாட்டில் இருக்கிற ஒரு உருக்காலையான்னு தெரியல. ஆனா அந்த உருக்காலையில இருந்து ஒரு முஸ்லிம் இன்ஜினியர் ரஷ்யாவுக்கு போறார். ரஷ்யாவுக்கு போய் அங்க இருக்கிற, அந்த காலத்துல நம்ம இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நெருக்கமான உறவு இருந்த காலத்துல ரஷ்யாவுக்கு இது தொடர்பான இதை பார்க்கறதுக்கு போறாரு. வெள்ளிக்கிழமை நேரம் ஜும்மா தொழுகணும்னு வேகம் வருது. பக்கத்துல இருந்தவங்க கேட்கிறாரு, ஜும்மா தொழுகணும்னு. ஜும்மாவா? அதெல்லாம் இங்க நடக்காது அப்படின்னு. அதெல்லாம் இங்க நடக்காது, இங்க அதெல்லாம் கிடையாது. பள்ளிவாசல் எல்லாம் பூட்டியாச்சு, ஒரு பள்ளிவாசல் இங்க கிடையாது, சும்மா எல்லாம் நடக்காது. அப்ப அவரு அங்க இருக்கிற ஒரு நகரத்துல பள்ளிவாசல் இங்க இருக்குதான்னு கேட்கிறாரு. இருக்குது, அது இப்ப கண்காட்சி கூடமாக இருக்குது அப்படின்றாங்க. இப்ப அவர் சொல்றாரு, அதையாவது நான் போய் பாக்குறேன் அப்படின்னு பல பேரிடத்துல விசாரிச்சு இந்த பள்ளிவாசல் இருக்கிற இடத்துக்கு வர்றாரு. அதுக்கு ஆட்சி கூடமாக வைக்கப்பட்டிருக்கு. அங்க அவருக்கு தொழுகணும்னு தோணுது. என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு ஒரு மூலையில தக்பீர் கட்டி நின்றுறாரு. அப்படி நிற்கும் போது பின்னாடி ஒரு சின்ன பையன் அவர் முதுகுல தட்டுறான். அவர் தொழுது முடிச்சுட்டு சின்ன பார்த்தா அந்த பையன் கூப்பிடுறது தெரியுது. அந்த பையன் வான்னு கூப்பிடுறான். அவர் சொல்றாரு, அந்த பையன் கூப்பிட்டபடி நான் போனேன். பக்கத்துல இருந்த ஒரு தெருவுல இருந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனான். அங்க போனோம்னா ஒரு பெரியவர் இருந்தாரு. என்னை பார்த்தோம்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி கட்டி பிடிச்சு வரவேற்றுக்கிட்டாரு. அது ஒரு முஸ்லிம் குடும்பம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அங்க இருந்த குழந்தைகள் எல்லாம் என்னை பார்த்தாங்க. இப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டேன், தொழுகை எல்லாம் இல்லையா? நான் பேசுறது அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுறது எனக்கு புரியல. அவங்க எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இவங்க கிட்ட குர்ஆன் இல்லைன்னு தெரியும். நான் குர்ஆன் ஒண்ணு வச்சிருந்தேன். அந்த குர்ஆனை அவர்களிடத்துல காட்டி அவங்களுக்கு குர்ஆனை ஓதி கொடுக்கலாம், அவங்களுக்கு இது வரைக்கும் குர்ஆனே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு நினைச்சு நான் அவர்களை எல்லாம் உட்கார வச்சு அவங்களுடைய முன்னிலையில குர்ஆனை திறந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 2 ஆயத்து ஓத ஆரம்பிச்சேன். 3வது ஆயத்து அவங்க எல்லாம் சேர்ந்து ஓத ஆரம்பிச்சாங்க. அப்போதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. இந்த மக்களிடத்திலிருந்து குர்ஆனுடைய பிரதிகள் பறிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய இதயத்தில் இருக்கிற குர்ஆனை அவர்களால் பறிக்க முடியல. அதனால்தான் சகோதரர்களே, 1990களுடைய காலகட்டத்துல ரஷ்யாவில் இருந்த சோவியத் ரஷ்யா உடைந்த போது, ரஷ்யா உடைந்து சோவியத் யூனியன் உடைந்து அதிலிருந்த இஸ்லாமிய நாடுகள் பிரிந்து போன போது ஏராளமான பள்ளிவாசல்கள் திடீர்னு உருவாச்சு. தாஷ்கண்ட்ல ஒரு காலத்துல 12 பள்ளிவாசல் தான் இருந்துச்சான். ஒரு வருஷத்துல 2000 பள்ளிவாசல்களாக அது மாறிச்சான். இது 1990களுக்கு பிறகு, ரஷ்யாவில் இருந்த சோவியத் ரஷ்யா உடைந்த பிறகு, கம்யூனிசம் உடைந்த பிறகு அங்கு ஏற்பட்ட நிலவரம். அப்ப எப்படி அது பாதுகாக்கப்பட்டதுன்னா, அங்கு ஓதி கொடுக்கப்பட்ட அந்த மதரசாக்கள் அவர்களை பாதுகாக்கும். இது மாதிரியான ஒரு பணி அங்கு நடைபெறவில்லையோ என்று எண்ண வைக்கிறது. 2 காரணம் இருக்கலாம். ஸ்பெயின் மாதிரியான ஐரோப்பிய நாடுகளிலிருந்து முற்றிலுமாக நாம துடைத்தெறியப்பட்டதற்கு இந்த 2 காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு, அங்கே ஆன்மீக பெரியவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இருந்திருக்கணும். அதுக்கு அடுத்து மார்க்கம் போதிக்கப்படக்கூடிய நிறுவனங்கள் போதுமான அளவில் இல்லாமல் இருந்திருக்கணும். இது 2 காரணமாக இருந்திருக்கலாம். இந்த 2 காரணத்தினாலே அங்கிருந்து இஸ்லாம் வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனாலும் இந்த தீன் எங்கேயும் ஓய்ந்தே போகாது. இப்படிதான் நடந்து அங்கிருந்தெல்லாம் வெளியேற்றப்பட்டாச்சு 1428. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலவரம் 2000 ஆண்டுகளில் இருந்து இருக்கிற நிலவரம் என்னன்னா, அங்கே முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை வெகு வேகமாக அதிகரித்து இது புதிய வகை முஸ்லிம்கள், புதிய வகை ஒரு அலை வெகு வேகமாக அதிகரித்து வருகிறது. எதனாலன்னா, மைக்ரன்ஸ், மற்ற ஊர்களிலிருந்து வெளியேறி குடியேறி போகக்கூடிய மைக்ரன்ஸ் காரணமாக அதிகரிச்சுட்டு வருது. 2வது இன்னொரு காரணம், அந்த ஊர் மக்களே பலரும் அவர்களுக்கு வாழ்க்கைக்கான வழி என்ன என்பதை சொல்லித் தருவதற்கான
வழிமுறைகள் இல்லாத போது இஸ்லாம் அவர்களுக்கு சிறப்பான வழிமுறையாக இருக்கிறது. கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தை தழுவி வருகிறார்கள். நான் போன வருஷம் இதே ரமலான் உங்களுக்கு சொன்னேன், சமீபத்திலே ஜெர்மனியில ஒரு பள்ளிவாசல் திறக்கப்பட்டது. ஜெர்மனியில ஒரு பள்ளிவாசல் திறக்கப்பட்டது. ஜெர்மனி இஸ்லாத்தை அதிக வேகமா எதிர்க்கிற நாடு. ஜெர்மனியில ஒரு பள்ளிவாசல் திறக்கப்பட்டது. அந்த பள்ளிவாசல்ல 10,000 பேர் தொழ முடியும் என்ற அளவில் ஒரு பள்ளி திறக்கப்பட்டது. ஜெர்மனியினுடைய தலைநகரத்தில் பிராங்க்ஃபர்ட்ல ஒரு பள்ளிவாசல் திறக்கப்பட்டிருக்கு. 10,000 பேர் தொழ முடியும் என்கிற அளவில் திறக்கப்பட்டது. இது இன்னும் தொடர்கதையாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. லண்டனை பொறுத்த வரைக்கும் நிறைய சர்ச்சுகள் பள்ளிவாசலாக மாறிவிட்டன என்று வரலாறு கிடைக்கிறது. அல்லாஹு தாலா இந்த நிலத்தையும் பரிபூர்ணமாக இஸ்லாமிய நிலமாக மாற்றுவான் என்பது முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி. நடக்கும். அந்த நிலமும் பரிபூரணமான முஸ்லிம் நிலமாக மாறும் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய வாக்குறுதி. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும்போது இந்த உலகத்தின் பெரும்பாலான நிலப்பரப்பு இஸ்லாமிய நிலப்பரப்பாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அத்தகைய ஒரு சூழ்நிலையை விரைவாக தந்தருள வேண்டும். இதுல முன்னாடி இன்னொரு சின்ன செய்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கான்னு சொல்றேன். தாரிக் இப்னு ஜியாத் ஐரோப்பாவை பிடிச்சார்ல, அப்படி ஐரோப்பாவை பிடித்த போது ஐரோப்பாவில் மிகவும் இழிவான சமூகமாக இருந்தவர்கள் யூதர்கள். வரலாறு சொல்லு. ஏன்னா தாரிக் இப்னு ஜியாத பத்தி சொல்லும் போது இந்த பெருமையும் ஒரு சொல். அன்னலஹு ஃபதுலுன் கபீருன் அலல் யஹூதில் ஐரோப்பியின், ஐரோப்பிய யூதர்களுக்கு அவரிடத்தில் ஒரு பெரிய பங்கெடுப்பு இருக்குது. அவர் என்ன செய்தாருன்னா, இந்த மன்னர் தன்னுடைய வீட்டுல வந்த இன்னொருத்தருடைய மகளை கற்பழிச்சாருன்னு சொன்ன பாத்தீங்களா, ரோட்ரிக் மன்னர். அவருடைய அந்த மன்னர்கள் யூதர்களை கிறிஸ்தவர்களாகுமாறு கட்டாயப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதே போல யூத குழந்தைகளை 7 வயதாகிற போதே கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு அனுப்பிவிட வேண்டும், அவர்களை கிறிஸ்துவர்களாக மாற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் நிர்பந்தம் செய்து கொண்டிருந்தார்கள். தாரிக் இப்னு ஜியாத் வந்த உடனே செய்த வேலை, இந்த நடைமுறைக்கு தடை விதித்தார். யூதர்கள் சுதந்திரமாக அந்துலூசில் வாழ முடியும் என்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினார் என்று வரலாறு சொல்லும். இந்த குறிப்பையும் நம்ம ஞாபகத்தில் வச்சு, இந்த உலகத்துக்கு முஸ்லிம் ஆட்சியாளர்கள் போன இடங்களில் எல்லாம் எல்லா மக்களுக்கும் நன்மையை செய்தார்கள், நல்ல ஆட்சியை கொடுத்தார்கள், நல்ல மாற்றத்தை கொடுத்தார்கள். அதுதான் உண்மை. ஐரோப்பாவிலும் அப்படித்தான் நடந்தது. அல்லாஹ்வுடைய நாட்டம் அங்கே தற்போதைக்கு ஒரு பெரிய தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் இந்த நிலை மாறும் என்பதற்கான வெளிச்ச புள்ளிகள் இருக்கிறது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.